அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ரீனா. என்னுடைய ஊர் கன்னியாகுமரி மாவட்டம். நான் கடந்த ஆண்டு 2022ஆம் ஆண்டு நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கிறேன். இப்போ தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள விஏஓ போஸ்டிங் சூஸ் பண்ணியிருக்கிறேன். அண்ட் ஐ கிளியர் திஸ் எக்ஸாம் இன் மை ஃபர்ஸ்ட் அட்டம். இதுக்கு முக்கியமான காரணம் என்னுடைய சென்டரும் எங்களோட சாரும் தான். பிகாஸ் நாங்கள் முழுக்க முழுக்க இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட். அதனால இங்கிலீஷ் தான் படிச்சுட்டு இருந்தோம். சடனா ஒரு சுச்சுவேஷன்ல இங்கிலீஷ் இனி முடியாது, தமிழ்ல தான் டெஸ்ட் எழுதணும்னு சொல்லும்போது வி டோட்டலி ப்ரோக் அவுட். அப்போ முழுக்க முழுக்க மோட்டிவேஷன் கொடுத்தது எங்களுடைய சார் தான். எனக்கு எங்க மேல எங்களுக்கே இல்லாத கான்ஃபிடென்ஸ் எங்க சாருக்கு வச்சிருந்தாங்க. அவங்க தான் ஒன் மந்த் எனக்கு டைம் கொடுங்க, நான் உங்களை மற்ற தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு மோட்டிவேட் பண்ணி எங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு எங்க மேல எங்களையே நம்பிக்கை வச்சு மாரல் சப்போர்ட் அண்ட் சிலபஸ் எல்லாமே கொடுத்து எங்களை படிக்க வச்சது எங்க சார் தான். ஸோ வித்தின் எ மந்த் 6th to 12th தமிழ் சிலபஸ் எங்களை முடிக்க வச்சாங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமை பொறுத்த மட்டும் எந்த ஒரு சீட் கோடுமே கிடையாது. நமக்கு வேலை வேணும்னா நம்ம படிச்சுதான் ஆகணும், நம்மளோட எஃபர்ட் போட்டுதான் ஆகணும். ஆனா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ப்ராப்பர் கைடன்ஸ் வேணும். ப்ராப்பர் கைடன்ஸ் அண்ட் அசஸ்மெண்ட் ரெண்டு தான் முக்கியமான விஷயம். அது எங்க சென்டர்ல நல்லாவே கொடுத்தாங்க. அதாவது கைடன்ஸ்ன்றது எப்படின்னா, எந்த சிலபஸ் படிக்கணும், எப்படி படிக்கணும், எந்த ரேஷியோல படிக்கணும், எதுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அதை எங்க சார்ஸ் ரொம்ப தெளிவா சொல்லி கொடுத்தாங்க. அதனாலதான் எங்களால இந்த ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல என்னால அச்சீவ் பண்ண முடிஞ்சது. அண்ட் நோட்ஸ் முழுக்க முழுக்க சென்டர்லயே கொடுத்துட்டாங்க. எப்படின்னா சார் இப்போ பிரிண்ட் அவுட் நோட்ஸ் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் சார் டைப்பர்டா எழுதி கொடுத்தாங்க. அது நமக்கு இந்த பிரிண்ட் மெட்டீரியலை படிக்கிறதை விட சார் ஹேண்ட் ரைட்டிங்ல படிக்கும்போது நமக்கு கொஞ்சம் ஒரு ஒரு பழக்கமான விஷயம் மாதிரி தோணும். படிக்கிறதுக்கு சரி ஏதோ நம்மளோட நோட்ஸே படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த நோட்ஸ் மட்டும் தான் படித்தோம். எக்ஸ்ட்ரா எந்த ஒரு சேனலையும் பார்க்கறது, எக்ஸ்ட்ரா வெளியில எங்கேயும் தேடி மெட்டீரியல் எடுக்கிறது அப்படி எதுவுமே பண்ணல. என்ன சார் கொடுத்தாங்களோ அதை அப்படியே படிச்சுட்டு இருந்தோம். ஸோ அது சூப்பர்பா ஒர்க் அவுட் ஆச்சு எக்ஸாம்ல. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் திங் அசஸ்மெண்ட். எவ்ரி வீக் சார் டெஸ்ட் வச்சிருவாங்க. அதை நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா, நாங்க இங்கிலீஷ் மீடியத்துல இருந்து சடனா தமிழ் மீடியம் போனோம். அதுக்காகலாம் சார் கொஸ்டின் பேப்பர் ஸ்டாண்டர்டா கம்மி பண்ணவே கிடையாது. அந்த டிஎன்பிஎஸ்சி ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி எங்களுக்கு கொடுத்தாங்க. அதனாலதான் அந்த டைம்ல எங்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷரா கஷ்டமா இருந்தாலும் கூட, சரி சார் நம்ம மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க, நம்மளும் நம்ம சைடு எஃபோர்ட் போடணும் அப்படின்னு நினைச்சு நாங்க படிச்சு முடிச்சிட்டோம். ஸோ அந்த எக்ஸாமே எங்களுக்கு கிளியர் பண்ண முடிஞ்சது. ஸோ இந்த 2 விஷயம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 2மே எங்க சென்டர்ல ரொம்ப கொடுத்ததுனால நல்லபடியா எங்களால ஃபர்ஸ்ட் டைம்லயே கிளியர் பண்ண முடிஞ்சது. தேங்க்ஸ்.